கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் நிறைந்த நாளா இருக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதால மனசுல ஒரு தைரியம் கூடும் பாருங்க. சகோதரர்கள் வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும். புது முயற்சிகள்ல ஈடுபட ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க. அதே சமயம் பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட தூர பயணங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கும். 6ஆம் வீட்ல ராகு இருக்கிறதுனால எதிரிகளை சமாளிக்கிற சக்தி அதிகரிக்கும். 10ஆம் வீட்ல குரு செஞ்சிருக்கிறதுனால உங்க தொழில்லையும் வேலையிலையும் நல்ல முன்னேற்றமும் அங்கீகாரமும் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க ராசிநாதன் புதனும் சூரியனும் 8ஆம் வீட்ல அஸ்தமனமாகி இருக்கிறதால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள், தடைகள் வரலாம். புதன் அஸ்தமனமா இருக்கிறதுனால எந்த முக்கியமான முடிவுகளையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. நிதானமா செயல்படுங்க. 7ஆம் வீட்ல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்க கூட்டாளிகள் அல்லது வாழ்க்கை துணையோட உறவுல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். 12ஆம் வீட்ல கேது இருக்கிறது தேவையற்ற அலைச்சலையும் செலவுகளையும் கொடுக்கலாம். இன்னைக்கு திங்கட்கிழமை சந்திரன் அனுஷம் நட்சத்திரத்துல இருக்கிறதால கொஞ்சம் உணர்வுபூர்வமான நாளா அமையலாம். காலையில 7:21 AM இருந்து 8:56 AM வரைக்கும் ராகு காலம் இருக்கு. அதனால அந்த நேரத்துல முக்கியமான காரியங்களை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு நீங்க தைரியத்தோட புது முயற்சிகள்ல ஈடுபடலாம். உறவுகள்ல நிதானமா இருங்க. ஆன்மீக விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. ஆனா எதிர்பாராத செலவுகள்ல மட்டும் ஈடுபட வேண்டாம். எந்த முடிவுகளையும் அவசரமா எடுக்காதீங்க. ஆரோக்கிய விஷயங்கள்ல அலட்சியமா இருக்க வேண்டாம். பரிகாரமா ஓம் நமோ நாராயணாய நமஹங்கிற மந்திரத்தை சொல்லலாம். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கோ அல்லது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற விஷ்ணு கோவிலுக்கோ போயிட்டு வாங்க. பசுக்களுக்கு அகத்திக்கீரையோ பச்சை பயிரோ தானமா கொடுக்கலாம். புதன்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுங்க. இன்னைக்கு உங்களுக்கான மதிப்பெண் 3. இந்த நாள் இனிய நாளா அமையட்டும். நன்றி.